நம்ம எல்லாருக்குமே பேங்க் அக்கவுண்ட் இருக்குது. ஆனால் ஆர்பிஐ இப்போ 2026ல் கொண்டு வந்த புதிய ரூல்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரியுமா? ஒரு சில ரூல்ஸ் தெரியாமல் இருந்தால் உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகலாங்க. அன்னெசரி சார்ஜஸ் கட்ட வேண்டி வரலாம். ஈவன் லோன் ரிஜெக்ட் கூட ஆகலாம். இந்த வீடியோவில் ஆர்பிஐயோட நியூ ரூல்ஸ் 2026 கம்ப்ளீட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிம்பிளாக தமிழில் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். முதல்ல ஒரு பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஆர்பிஐனா என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் சென்ட்ரல் பேங்க். நம்ம பேங்க்ல என்ன ரூல்ஸ் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்கணும், செக்யூரிட்டி எப்படி இருக்கணும், இதை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது ஆர்பிஐ தான். அதனால் ஆர்பிஐ ரூல்ஸ் சேஞ்ச் அப்படின்னா அது டைரெக்டாகவே நம்ம லைஃப்க்கு இம்பேக்ட் ஆகும். முதல் இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்டோட செக்யூரிட்டி தான். இப்போ யூபிஐ, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டான ரூல் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அதுதான், அதாவது ஓடிபி மட்டுமே போதாது, எக்ஸ்ட்ரா வெரிஃபிகேஷனும் வேண்டும். ஏன் இந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க? ஆன்லைன் ஃப்ராட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ரூல்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்கள் மணியும் சேஃபாக இருக்க இந்த ரூல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னோன் லிங்க் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணாதீங்க. ஓடிபி யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 95% ஃப்ராடை அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு முக்கியமான அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் தாங்க. முன்னாடிலாம் மந்த்லி டைம் தான் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது வீக்லி அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் இஎம்ஐ டைமுக்கு பே பண்ணீங்க அப்படின்னா அதோட பெனிஃபிட் உடனே ரெஃப்ளெக்ட் ஆகும். லேட் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அதுவும் ஃபாஸ்ட்டாக ரெஃப்ளெக்ட் ஆகும். இஎம்ஐ மிஸ் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டு ஃபுல் அமௌண்ட்டுமே பே பண்ணுங்கள். இதில் ஃப்யூச்சரில் லோன் ஈஸியாக கிடைக்க உங்களுக்கு உதவும். இப்போ ரொம்ப டேஞ்சரான ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கேஒய்சியோட ரூல் தாங்க. நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னா அக்கௌண்ட் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும். அதாவது மணி வித்ட்ரா பண்ண முடியாது, டிரான்சாக்ஷன் பிளாக் ஆகும். ஆனால் ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ கேஒய்சி ஆப்ஷன் வந்திருக்கு. அதாவது வீட்டில் இருந்தே நீங்கள் கேஒய்சியை ஈஸியாக ஆன்லைன்லேயே அப்டேட் பண்ணிக்கலாம். பேன் ஆதார் அப்டேட் இருக்கணும் கண்டிப்பாக. பேங்க் மெசேஜ் எது வந்தாலுமே இக்னோர் பண்ணாதீங்க. இது சேஃபாக இருக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தாங்க. இதில் மினிமம் பேலன்ஸ் தேவையே கிடையாது. ஃப்ரீயாக ஏடிஎம் கார்டு கிடைக்கும். டிஜிட்டல் ஆக்சஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இதில் யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், லோ இன்கம் பீப்புள் அண்ட் ஆர்பிஐயோட நோக்கம் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பேங்கிங் கண்டிப்பாக ரீச் ஆகணுங்கிறது தான். இது ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பேசப்படுற டாபிக் கோல்டு லோனை பற்றி தாங்க. கோல்டு லோனில் என்னென்ன நியூ ரூல்லாம் வந்திருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா 2.5 lakhs வரைக்கும் நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா 85% வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஆனால் பெரிய அமௌண்ட் அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்கங்க. கோல்டு ரிட்டர்ன் டிலேனா பெனால்ட்டி கண்டிப்பாக வரும். கோல்டு லோன் இப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டைமுக்கு நீங்கள் ரீபே பண்ணணும். இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பெனால்ட்டி உங்களுக்கு அதிகமாக வரும். ஒரு குயிக் ரீகேப் பண்ணலாமா? என்ன அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லி ஆர்பிஐ நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா கிரெடிட் ஸ்கோர் வீக்லி அப்டேட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்க. கேஒய்சி அப்டேட் இல்லை அப்படின்னா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுங்க. 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் உங்களுக்கு பெனிஃபிட்டும் கூட. கோல்டு லோன் ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் சேஃபாக பேங்கிங் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2ல் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிற 5 மிஸ்டேக்ஸ் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. தேங்க்யூ, பை பாய்.